தமிழ் 6ஆம் வகுப்பு தமிழில் இயல் 3 மொழிய ஆழ்வம் பற்றி பார்ப்போம். 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தமிழர் ஒருவர் கப்பலின் மேல் தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென அவரது உள்ளத்தில் கடல் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது. அவ்வினா அவரை உறங்கவிடவில்லை. இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார். பிறகு பாதர சாவி விளக்கு, பென்சின், நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார். அதை யாருன்னு பார்ப்போமா? ஆய்வின் முடிவில் 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். ராமன் விளைவு 1928 பிப்ரவரி 28. இக்கண்டுபிடிப்பு இந்தியாவின் அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தது. அப்போ இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு என்னது? ராமன் விளைவு 1928 பிப்ரவரி 28. அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28ஆம் நாளை நாம் எப்படி கொண்டாடுறோம்? தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடுறோம். அவர் யார் தெரியுமா? அதான் சர் சி.வி. ராமன். ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? சர் சி.வி. ராமன். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி என்னது? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? தேசிய அறிவியல் நாள் பிப்ரவரி 28. இப்பத்திக்கு பொருத்தமான தலையீடு ராமன் விளைவு. கம்ப்யூட்டர் அப்படிங்கிற துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். கம்ப்யூட்டர், அதாவது இந்த அடிக்கோடிட்டு இருக்காங்களா, அதுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு கேட்காங்க. கம்ப்யூட்டர்னா கணினி, காலிங் பெல்னா அழைப்பு மணி, காலிங் பெல்னா அழைப்பு மணி, மிஷின்னா எந்திரம், ரோபோனா எந்திர மனிதன். கம்ப்யூட்டர்னா கணினி, காலிங் பெல்னா அழைப்பு மணி, மிஷின்னா எந்திரம், ரோபோனா எந்திர மனிதன். இந்த இதை பார்ப்போம். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த இதில் இந்த கொஸ்டின் கேட்காங்க. அப்துல் கலாமோட சுயசரிதை என்னதுன்னா அக்னி சிறகுகள். சிந்தித்து செயல்படும் தானியங்க என்னதுன்னா எந்திர மனிதன். எந்திர மனிதனுக்கு குறியீடு வழங்கிய முதல் நாடு என்னதுன்னா சவுதி அரேபியா. ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல் ஆய்வு. சதுரங்க போட்டியில் டீப் ப்ளூ வெற்றி பெற்றது. 1997 பார்த்தோமா, டீப் ப்ளூவுக்கும் ஹாரி ஹாஸ்ப்ரோவுக்கும் போட்டி நடந்துச்சு. அதில் டீப் ப்ளூ தானே வெற்றி பெற்றாரு. மருந்து என்னும் பொருள் தரும் நூல். மருந்துனா ஔடதம். ரோபோ அப்படிங்கிறதுனா என்ன பொருள்னா அடிமை. அகர வரிசையில் அமையும் இலக்கியம் ஆத்திச்சுடி. புதுமைகளின் வெற்றியாளர் யாருன்னா ஷோபியோ. சோபியோ அப்படிங்கிறதுக்குன்னா புதுமைகளின் வெற்றியாளர்னு ஐநா பரிசு கொடுத்தாங்க, நேம் கொடுத்தாங்க. இந்தியா செலுத்திய ஏவுகணை அக்னி. தானாக செயல்படும் எந்திரம் தானியங்கி. அப்துல் கலாம் வகித்த பதவி குடியரசுத் தலைவர் பதவி. கலைச்சொல் பார்ப்போமா? செயற்கை நுண்ணறிவினா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மீத்திறன் கணினியா சூப்பர் கம்ப்யூட்டர். செயற்கைக்கோள்னா சேட்டலைட். நுண்ணறிவினா இன்டெலிஜென்ஸ். செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர். செயற்கைக்கோள் சேட்டலைட். நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ்.